ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட்டு என்ன டின்னர் பார்க்கலாமா? சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எதில் செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, குக்கரில் தான் வச்சு செய்ய போகிறோம். எடுத்து வச்சுருக்க 3 ஆனியன் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க 3 தக்காளி கட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம புதினா கட் பண்ணிக்கலாம். சில பேர் புதினா கிள்ளி கிள்ளி போடுவாங்க. நம்ம அந்த காம்போடு நம்ம அரிஞ்சு போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். நெக்ஸ்ட் நம்ம கொத்தமல்லி கட் பண்ணிக்கலாம். புதினா ஒரு கையளவுனா அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாசனைக்கு நல்லாயிருக்கும் கொத்தமல்லி. நெக்ஸ்ட் நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். காம்பு எடுத்துட்டு 2ஆக போடணும். அப்போ தான் அந்த காரம் அந்த பிரியாணி ஃபுல்லாக நல்லா சொதரும். நெக்ஸ்ட்டு 1/2 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆனியன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 1 கிளாஸ் அரிசி கழுவி ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணதும் நம்ம குக்கர் எடுத்து வச்சிட வேண்டியதான். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம ஆயிலே ஊற்றணும். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கசகசா, அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, இது எல்லாமே எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சேர்க்கணுங்க. நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். லேசாக வதக்கிட்டு கையோடு நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ண உடனே நம்ம ஒரு நல்ல ஒரு பெரட்டி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம மசாலா தாங்க ஆட் பண்ணணும். தேவையான அளவு பிரியாணி மசாலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் பிரியாணி. எப்போயுமே மசாலா போடும்போது அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மசாலாவில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் தான் ஆட் பண்ணணும். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் போட்டோன்னே நல்லா ஒரு பெரட்டி எடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தோட நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க, இல்லை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் வெளியில் நல்லா மழைங்க, அதையும் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம தனி மிளகாய் சேர்க்குறோம். இது வரைக்கும் போட்ட மசாலாவே போதுமானது தான். நம்ம கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம புளிப்புக்காக லெமன் சேர்க்குறோம். ஒரு முழு லெமன் எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ண வேண்டியதான். நம்ம வீட்டில் இருக்க அரிசி வச்சு தான் நம்ம தம் பிரியாணி செய்கிறோம். அளவு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நல்லா கொதி வரணுங்க. நல்லா கறி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தம்மே போடணும். அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி நல்லா பெரட்டி விடுங்க, ஏன்னா அடியில் உட்காரக்கூடாது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு இந்த பதத்தில் இருக்கணுங்க. எப்பவுமே தம் போடும்போது அரிசியும் தண்ணியும் ஒரே பதத்தில் இருக்கணும், சம அளவில் இருக்கணும். அப்போ தான் தம் நல்லா வரும். தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் தம்மை இறக்கும்போது. அவ்வளோதாங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அதுக்கு கீழே தவா ஒன்று வச்சிடணும். தோசை தவா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத தவா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தவா வச்சுக்கோங்க. தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. இதுதாங்க தம்மு. அது பாட்டு நல்லா ஸ்லோவாக வெந்துட்டுருக்குங்க. கரெக்டாக 20 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 செகண்ட் கழித்து தம்மை உடச்சி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க பிரியாணி, தம் பிரியாணி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம போய் சாப்பிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறம் நிறைய நான் இந்த மாதிரி ரெசிபிஸ் வீடியோ போடுறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.